தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஏலக்காய் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலமாக பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக கூறி போடி தொகுதியின் திமுக வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் புகார் மனு அளித்தனர். எதையாவது ஒரு சாக்கு சொல்லி நோட்டை போயிருக்காங்க. 500 ஏழை இருக்காங்க சார் லோக்கல். ஒரு 10,000 பொம்பளை வேலை செய்யறாங்க. பூரா எத்தனை அவுட் ஆயிட்டாங்க. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதி முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதியாகும். இங்கு அதிகப்படியான விவசாயிகள் அண்டை மாநிலமான கேரளாவில் தோட்டத்தில் பணி செய்து வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஏலத்தோட்ட தொழிலாளர்கள் விவசாய பணிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் ஏலக்காய்களை கொண்டு வரும் பொழுது ஜிஎஸ்டியால் பல்வேறு தொந்தரவுக்கு ஆளாவதாகவும் வரி விதிப்பு என்ற பெயரில் ஏலக்காய் வண்டிகளை மடக்கி பிடித்து மிரட்டி பணம் பறிப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தொலைபேசியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பரவாயில்ல.